யாருங்க ஓபிஎஸ் எல்லாம் மதிச்சாங்க? சரி, அவர் எங்க அப்பா வயசாவதே நான் மதிச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை கூட்டணிக்கு வந்திருந்தா யாரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்திருந்தா வந்தபோது பேசிக்கலாம், வரல. கூட்டணிக்கு வரலன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, நாங்க கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லை, அவரு தான் பேசிட்டு இருந்தார். கூப்பிட்டது அவரு தான், சொன்னது அவரு தான். நான் ரொம்ப சிம்பிளா இல்ல சார், நான் ரொம்ப தேவையில்லை. மக்கள் கூட்டணி இருக்கு சார். இதெல்லாம் பர்முடேஷன் காம்பினேஷன் போடுற இவங்கிட்ட 5%, இவங்கிட்ட 8%, இவங்கிட்ட 9%, மொத்தம் 42% கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு உட்காந்துக்கிறீங்க. நான் 100% இருக்கிற மக்களோட உட்காந்துருக்கேன். அவன் போடுவான் எனக்கு ஓட்டு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவனுக்கு மீறி இவனுங்களாம் யாரு? அல்லு சில்லு இதெல்லாம் அண்ணன் சொல்லுவார்ல, அந்த அல்லு சில்லுங்களாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைன்ற அப்படிதான் நானும் சொல்லுவேங்க. நீ யாராவெல்லாம் இருந்துட்டு போங்க, இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணுவான் சார் யாருக்கு வாக்களிக்கணும்னு. அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா இவங்க எத்தனை பேர் கூட்டணி போடுங்க, எத்தனை பேர் வேணாலும் நீங்க கூட்டணி போடுங்க. ஆனா தனிச்சு நின்னாலும் மக்கள் அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா அவன் தான் சார் வெற்றி பெறுவான். 2011 அம்மா ஜெயிக்கல, 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டிட்டு ஜெயிக்கல. ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா? ஒட்டுமொத்த இந்தியாவே மோடி பின்னாடி நிற்கும் போது மோடியா லேடியான்னு கேட்டு இன்னி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. அவன் தான் தலைவன். அப்படி நின்று அந்த அம்மா 37 சீட்டு ஜெயிச்சு 2011 சரி 2014 சரி மாபெரும் வரலாறு படிச்சாங்களா படிக்கலையா? அன்னைக்கு யார் அவங்க கூட நின்னாங்க? அவங்க கூட நின்னாங்க? ஒருத்தர் கூட அவங்க கூட நிக்கலையே. அந்த அம்மா கூட 214 தொகுதி தனிச்சு போட்டிட்டு ஜெயிச்சவங்க தானே. எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்துச்சு திமுகக்கு. என்ன நடக்க முடிஞ்சது? மக்கள் யாரோட நின்னா? அம்மாவோட நின்று. அதே மாதிரி வரலாறு திரும்ப படைப்போம். எங்களுக்கு இவங்க கூட்டணியே வேணாம், மக்கள் கூட்டணி இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு.